இந்த நாளில் நான் உங்களோடு ஒரு காரியத்தை பகிர போறேன். நான் ஜெபிச்சதுக்கெல்லாம் பதில் வந்துருச்சு அப்படின்னு, நான் ஜெபம் பண்ண எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன பாஸ்டர் இப்படி கேட்டீங்க? நான் ஜெபிச்ச ஒன்றுக்குமே பதில் வந்ததில்லை அப்படிங்கிறீங்களா? நான் தொடங்கினாவே ஆண்டவர் அப்படி பக்கத்தில் உட்காந்து ஜெபத்தை கேட்க ஆரம்பிச்சிருவார்ல அப்படிங்கிறீங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியல. பொறுமையாரப்பா, இப்பவே கேட்கிற, காத்திருந்து பெற்றுக்கொண்டு சொல்லிக்கிறாரு. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பொறுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, கத்தினாலவர் அதன் காலத்தில் அதது கிடைக்கலன்னா அதுக்கு பிரயோஜனம் அல்ல. நான் சாகருக்குள்ளே கார் வாங்கினா செத்ததுக்கு அப்புறம் கார்ல வச்சு உருவ எடுத்துட்டு போறானுங்க. அது ஜெபம் கேட்கப்படுறதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் என்ன வாஞ்சிக்கிறேனோ அது எனக்கு குறிப்பிட்ட காலங்களுக்குள் தேவை. ஆண்டவரே, உயிர் போற மாதிரி உடல் வலி காய்ச்சல் இருக்குது, உடம்புல பிரச்சனையா இருக்குது, எப்படியாவது ஒரு 2 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றி சுகமாக்கிரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோம். அடுத்த நிமிஷமே ஜெபம் பண்ண சுகமாச்சுன்னா நல்லா இருக்கணும். இப்ப அப்படித்தானே? அப்ப தேவைகள் இருக்கும்போது சீக்கிரம் கிடைக்க நினைக்கிறோம். சில நம்ம ஜெபிக்கும் போதே தெரியும், ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பக்கத்துல வைப்பான், தந்துருவார். இப்பதானே ஜெபம் பண்ணிக்கிறோம், எப்படி 4-5 வருஷம் ஆகணும் இவனுக்கு விசுவாசம். ஆண்டவர் அடுத்த நாளே இவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு தர ஃபேமிலியில பேசி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இவன் சொல்லுவான், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகணும்ல, இப்பவே கிடைச்சிருமா அப்படி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவான், சாப்பாடு போட்டுச்சேன் வேக வேண்டாவா உடனே கிடைச்சிருமா, அது மாதிரி காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதன் காலத்துல தன் காலத்தில் கனியை என்ன செய்யணுமாமா தந்து இலையுதிரா மரத்தை பண்ணா ஒரு காலம் உண்டு. அதுதான் குழந்தை ஒரு பருவம் அடைகிறாள், பருவமடைந்ததுக்கு அப்புறம் தாயாகிறாள், தாயானவன் என்ன செய்யறா பாட்டியா மாறிறா. அதே போல ஒரு ஆண் அப்படித்தான், ஒரு பருவம் கல்யாண படிப்பு வயசு, கல்யாண வயசு, அப்புறம் தகப்பன் ஆயிட்டாரு, தகப்பனுக்கு அப்புறம் தாத்தா வருவாரு. நல்லா கொள்ளு பேரனை பார்த்தவனப்பா, என்னை பார்த்து அப்படியே தெரியுது. புரியுதா? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராததுக்கு காரணம் என்ன? இன்றைய தலைப்பு என்ன? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராத காரணம் என்ன தெரியணும். அநேக நாள் ஜெபித்து பதில், அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், தேடினது வரும்போது ஜீவ வருஷத்தை போல இருக்கும் அப்படின்னு எதை சொல்லுது. இதுக்கு ஏன் நம்ம கேட்கறதுக்கு பதில் கிடைக்கலங்கிறதுக்கு ஒரு சில வசனங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, கனி கொடுக்க மாட்டாது போலன்னா உடனே ஏதோ பிரச்சனை சிக்கி படிச்சிருப்பானுங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல் நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்ன பாச ஜபத்துக்கு இதுக்கு ஒண்ணுமே புரியலையே. பைபிள்ல மேல சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில். இப்போ 2 பேர்த்துடைய ஐக்கியத்தை இங்க ஆண்டவர் பேசுறாரு. எப்படின்னா, என்னில நீ நிலைச்சிருந்தீனா நான் உன்ன நிலைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், இந்த கொடி படர்ந்து போது பாருங்க, அந்த செடியோட இருந்து இல்லைன்னா அது என்ன செய்யுமா, தானா கனி கொடுக்க மாட்டது. அதுபோல நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப நம்ம ஜப வாழ்க்கையில ஆவிக்குரிய கனிகள் நம்ம இடத்துல இருக்குதா? அன்பு, சொல்லுங்க, சமாதானம், இச்சையடக்கம், பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, இப்படின்னு 9 விதமான கனிகள் இருக்குது. இருக்கா இல்லையா? 9 கனி நம்ம இருக்குதா?
மாம்சத்தின் கிரிகள் எவ்வளோ? 18. அது இருக்குதா? 18 இருக்கு பாஸ்டர், பத்திரமா வச்சிருக்கிறோம். எப்ப வேணா டக்குன்னு எடுப்போம் மாம்சக்கிரியை. அப்படின்னு மாம்சக்கிரியை கொலை, களியாட்டம், வெறி, கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க போதங்கள், இப்படி பயங்கரமா அந்த 9 18 கனிகள். ரைட். இங்க வேதம் சொல்லுது, எண்ணில் நிலைத்திரவிட்டால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கனி கொடுக்க. உன் ஆசீர்வாதம். ஒரு மரம் வச்சு கனி கொடுக்கலன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு மரம் வச்சிருக்கிறீங்க, மரத்துல இப்போ பலாப்பழ மரம் வச்சிருக்கிறோம், ஒரு ஆப்பிள் மரம் வச்சிருக்கிறோம், ஒரு ஆரஞ்சு மரம் வச்சிருக்கிறோம், அதுல கனி வரலன்னா என்ன காரணம்? தண்ணி ஊத்தல, அப்புறம் பாதுகாப்பு இல்லை, உரம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அப்புறம் அவ்வளவுதானா? சேவலோட சேராத கோழி முட்டையிடும். நம்புவீங்களா? கோழி முட்டையிடும், சேவல் சேராமையே. ஆனா குஞ்சு பறிக்க முடியாது. வித்து. புரியுது உங்களுக்கு? அப்ப 2க்கும் உயிர் இருக்குது, மரங்களுக்கு. புரியுது உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் உயிர் இருக்கு, நமக்கும். இந்த 2 உயிர் என்ன ஆகணும்? இணைக்கப்பட்டால் தான் கனி கொடுக்க முடியும். 2 பேர் கணவன் மனைவி இணைந்தால் ஒரு குழந்தை பிறப்பதை போல தேவனோடு இணைந்தால் தேவனுடைய வித்து உத மாம்சல போயிடாது. வேற மாதிரி வித்து யோசனை இருக்காது. நான் சொல்றது ஆவிக்குரிய பேசிக்கிறேன். அப்ப தேவனோடு நினைக்கப்படும் போது அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள் வரும்போது நம் அவருடைய குணாதிசயமாக ஆவிக்குரிய கனிகள் நம்ம இடத்துல உண்டாயிருக்கும். இப்ப நிலைத்து இருக்கிறது. இதுக்கும் ஜபத்துக்கு உனக்கு புரியலையே. மரம் வேர் இல்லைன்னால என்ன செய்யாது? ஒரு மரம் வேர் இல்லை, நிலைத்து. மரம் வச்சாச்சு, இந்த இடத்துல வச்சா சரி இருக்காது, டக்குன்னு புடிங்க அங்க வைக்கிறது, அங்க வளருமான வளரல, அங்கிருந்து புடுங்க இங்க வைக்கிறது, வளருமா? வளருமா? சபசபையா தாவிட்டு இருந்தீங்கன்னா, உளிக்காரையா தாவிட்டு இருந்தீங்கன்னா கனி கொடுக்க மாட்டேன். சொல்றது புரியுதா? ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா நில்லு, உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ற இடத்துல இரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, ஒரு நிலையான ஒரு மைண்ட் இல்லை நமக்குள்ள. உண்மையா இல்லையா? ஆண்டவர் நிலைத்துறது. காலையில ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனை தீந்துரும்னு. ஒரு வாரத்துல பிரச்சனை இல்லை, முதல் வேலையை நம்ம எதை நிறுத்த நினைக்கிறீங்க? ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? மாம்சல முயற்சி பண்ணுவோம். அப்ப நம்முடைய நம்பிக்கை உறுதியா இல்லாத போது ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? நிலைத்திருக்கணும். வாழ்வசாவ பவுல் சொல்றாரு, பசியோ பட்டையுமோ நிர்வாணமோ எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதென்று நிச்சயித்து இருக்கிறேன். எவ்வளவு நெருக்கமான தொடர்பு அல்லவா? அப்ப ஆண்டோட நெருங்கி வாழாட்டா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. இது நம்ம அம்பா இருக்கு. அடுத்த வசனம் வாசிப்போமே. 2 நாளாகம புஸ்தகத்துல 15 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யாமின் கோத்திரங்களின் சகல மனுஷர், நல்லா கவனிங்க, சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் விட்டாராகில் அவர் உங்களை. நீ ஆண்டவரை விட்டுட்டீனா அவர் என்ன செஞ்சிருவாரு? உன்னை. நீ ஜெபிக்கல அப்படின்னா அவர் தேடல, அதுக்காக அவர் ஃபீல் பண்ண மாட்டார், அவர் உன்னை தேட மாட்டார். இந்த குழந்தைய கையை பிடிச்சிட்டே வருவாங்க. சில குழந்தை கையை விட்டு நம்ம டக்குன்னு குழந்தைய கையை பிடிச்சு எங்க போயிருமோன்னு பயத்துல பிடிப்போம். சில நாள் குழந்தைய கையிலிருந்து பிடுங்க பாத்தீங்களா, பிடுங்கிட்டு போக பார்க்க முன்னால. அப்ப என்ன செய்ய விட்டுருவோம், பார்க்கலாம், போய் தோப்புன்னு கீழே விழுகும். நான் சொன்னா இல்லையான்னு சொல்லி தூக்கி வச்சு அந்த காலு கையில இருக்க முட்டியில மண்ணெல்லாம் தட்டி விட்டு கூட்டு போவோம். மறுபடியும் கையை பிடிக்கிட்டு போகும், தோப்புன்னு விழுகுது.
அதுக்கப்புறம் நீங்க அன்பா கொஞ்சுவீங்க பாருங்க அந்த குழந்தைய. உங்க அன்பை வெளிப்படுத்துவீங்க உங்க கையினால. பின்னால விழுங்க 2 அடி, தப்பு தப்பு ஓடுறியா நீ அப்படின்னு. தேவன் அப்படித்தான். அப்போ வார்த்தை நல்லா கவனிங்க. நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது எதனால அறிந்துக்கணும்? நம்முடைய கனிகளினால நம்மளை அறிந்து கொள்ளலாம். நீ கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா என்கிறது உன் கனினால் அறிஞ்சுக்கலாம். நீ பேசுற பேச்சு, நடந்துக்கிற முறை, செயல்பாடுகளை ஒருத்தர் பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பார்த்த கிறிஸ்டின் மாதிரி தெரியுது. எப்படி இல்ல, நீங்க அவங்க தான் இப்படி பேசுவாங்க, அவங்க தான் இப்படி உதவி செய்வாங்க சொல்லிக்கிறாங்களா இல்லையா? உங்களை பார்த்தா இயேசு மாதிரியே இருக்குன்னு என்ன சொல்லிக்கானா? 2 பேர் சண்டை போடுறாங்க, அவங்கள பார்த்து எவ்வளவு கருணை நிறைந்த வார்த்தைகள் பேசுறீங்க, எவ்வளவு அன்பான வார்த்தைகள், மன்னிப்புக்கு எதுவான வார்த்தைகள், அன்பு நிறைந்த வார்த்தைகள் உங்களுக்கு. நீங்கள் கிறிஸ்தவங்க இயேசுவை போலயே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மகிட்ட சண்டை போடும்போது நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. முதல் ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்களை பார்க்கும்போது அப்படியே கேப்ரியேல் தூதனை போல இருந்தீங்க. சபைக்குள்ள வரும்போது உங்களை எல்லாம் பார்க்கும்போது அப்படியே தூதரை போல இருந்தீங்க. இப்ப பார்த்தா தள்ளப்பட்ட தூதர் மாதிரியே நீ பாக்குறீங்க. எப்படி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க. நம்மளை குறித்து யாராவது சாட்சி கொடுக்குறாங்களா? உன் தாய் உன் தகப்பன் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். உன் கணவன் மனைவி குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். மனைவி கணவை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் தாய் தகப்பனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிலாம் இருக்கா பாஸ்டர்? கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு நம்மளை குறிச்சுன்னு சொன்னோம் சாட்சி கொடுப்பாங்களா? அப்படி சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ நம்ம கை தூக்க முடியுமா? ஒரு கொடியும் ஏறவில்லை, அறக்கம்பத்திலும் பறக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி நம்ம பூர்ணமாகல. அப்ப நம்ம கனி கொடுக்க ஆரம்பிக்கல. அப்ப அவர்ல நிலைத்திருக்க முடியல, அவரோடு இருக்க முடியல. ஏன்னா அவ பழகிற நண்பர்கள் நல்லவர்களா இருக்கும்போது நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், தீய நண்பரா இருக்கும்போது தீய பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்றோம். அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்ப நீ யாரோட பழகிட்டு இருக்கிற, யாரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற? கிறிஸ்துவாக என்ன இயேசுவோடு இருந்தா இயேசுடைய குணாதிசயங்கள் நமக்குள் வந்திருக்கணும் இல்ல? ஏசு தெரியுமா, ஆண்டவர் அப்போ மறைந்து போயிடுறாரு. ஒருவேளை நம்ம கூட ரொம்ப நேரம் தான் அவர் கெட்டு போயிடுவார், பயந்து போறாரான்னு தெரியல. இவன் நம்மளை கெடுத்துருவான் போல தெரியுதுன்னு அவர் மறைந்து போறாரா எனக்கு தெரியல. நான் சொல்றது புரியுதா? நமக்கிட்ட அவ்வளோ குறைகள் இருக்கு. நான் குறைகளை பெருசா பேசல நினைக்கிறேன், குறைகள் தான் பேசிட்டு இருக்கேன். அந்த குறைவிலிருந்து விடுதலை ஆவதற்கு நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் கூட பரிசுத்தவன் கிடையாது. பைபிள் சொல்லுது ஒருத்தனாக நீதிமான் இல்ல. நம்ம நான் தான் பரிசுத்தவன் சொல்லி மார்த்தடிக்க ஒருத்தன் கூட கிடையாது. ஆனாலும் நம்மளை நாமே சில நாள் ஏமாத்திக் கொள்வோம். நான் சரியா இருக்கிறேன், நான் பேசின பொய் சரிதான், நான் அப்படி பேசணும் அப்படி ஆயிருக்காதுன்னு அந்த பொய்க்கு ஆயிருக்காருன்னு சொல்லுவான். உண்மையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? நம்முடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாத மட்டும் பரிசுத்தவர் கிரி செய்ய மாட்டார். நான் செஞ்ச தப்பு தான், இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு அறிக்கிடணும். செஞ்ச தப்பு தான் சொல்ல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அதுக்கு ஆல்டர் பண்றவாரு, அப்பதான் நீ பெரிய பாவமே செய்யற. அப்பதான் கர்த்தருடைய ஆவியோடு விலக ஆரம்பிக்கிறார். அப்ப வேதம் சொல்லுது, நம்ம அவர் நிலைத்திருந்தால் அவர் நம்மளோடு இருப்பாராம். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீ அவரை மதிக்கல அப்படின்னு பைபிள் வாசிக்க மாட்டேன். யாரெல்லாம் பைபிள் வாசிக்கலையோ அவங்க ஆண்டோட வார்த்தை கேட்க பிரியம் இல்லை, அதனால வாசிக்கல. இல்லைங்க பாஸ்டர், நேரம் இல்லை. என்ன நேரம் இல்லை? நேரம் இருக்குன்னு குளிக்கலையா, உன் கழிவுகளை அப்புறப்படுத்தலையா, நீ துணி மாத்தலையா, சாப்பிடலையா, தூங்கலையா, இல்ல செல்லுதான் நகர்த்தி பார்க்கலையா, இல்ல உன் நண்பர்கிட்ட பேசலையா, போன்ல எல்லாம் இருக்கா இல்லையா? வேதாகமத்தை தேவட வார்த்தை, எந்த ஒரு மனுஷன் தேவட வார்த்தை கேட்கிறாரோ அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யும் தெரியுமா? உயிர்ப்பிக்கும், நம்மளை மாற்றம் செய்யும், நம்மளை ஆசீர்வதிக்கும்.
அதிகமா வேதம் வாசிக்கணும். ஜெபம் அப்படித்தான். அளவான சுகர்காரன் டீ குடிக்கிற மாதிரி ஜெபம். நான் சொல்றது புரியுது அர்த்தம்? சுகர்காரன் எப்படி டீ குடிப்பான்? அளவா, ரொம்ப குடிக்கூடாதுங்க அப்படின்போது அளவான ஜெபம். அதுல இதுல என்ன அளவான ஜெபத்துக்கு ஒரு கதை விடுவான் பாருங்க. கேட்க மறந்ததும். என்ன விவரம் இவன் மறந்துட ஞாபகம் இருக்கும், அது கேட்கறதுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணு. கேட்டதும் கேட்க மறந்ததும். சிறிய ஜெபத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தார். சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம். என்ன விதத்துல அநியாயம்! ஆண்டரை ஏமாத்திரமா இல்லையா? சிறு 3 மணி நேரம் வேலை செய்யறது, முதல் 8 மணி நேரம் வேலை, 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 10 மணி நேரம் சம்பளம் கேட்கறது. 3 மணி நேரம் ஜெபத்துக்கு வேலைக்கு 10 மணி நேரம் சம்பளம் தருவானா? சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம். அவரோடு இருக்க விரும்பல. புரியுதா? நம்ம ஆண்டோட வாழணும். நேரம் கிடைக்கும் போது, டைம் கிடைக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, பேசும்போது சும்மா ஸ்தோத்திரம் போட்டுட்டே இருங்க. அது ஒரு ரகசியம் சொல்லித்தர உங்களுக்கு. சும்மா நடக்கும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே அப்படின்னு அவர் துதிச்சுட்டு பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. எதுக்கு வேணாம். ரோட்ல நடந்து போறக்கா ஸ்தோத்திரம், உட்கார்ந்து இருக்கா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க செஞ்ச எல்லா நன்மைக்கு ஸ்தோத்திரப்பா அப்படி துதிச்சுட்டே இருங்க. நீங்க பிரைஸ் பண்ண துதிக்க வேறு துதிகள் மத்தியில அவ்வளவு கூட வந்துருவார். நீ அவரோடு இருப்பா, அவர் உன்னோடு இருப்பாரு. கர்த்தர் நம்மளோட எவனும் செய்ய முடியாது, நம்மள அசைக்க முடியாது. தூக்கம் கூட செய்ய முடியாது, நம்மள அசைக்க முடியாது. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தூக்கம் வருதா? ஏசுனால கடிந்து கொள்ளுங்க. வருதுதான் வரல அப்படிங்கிற மாதிரியே பாக்குறீங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார், நீங்க அவரை தேடினால் அவர் உங்களுக்கு. அப்ப எப்படி தேடுறது? எங்க வீட்டு பக்கம் சம்சந்தன் நுழைஞ்சு 10 பாஸ்டர் ஆண்டவரை காணும் பாஸ்டர் அப்படி தேடுறதா? தேடுறதுன்னு என்ன அர்த்தம்? வேதவசனம் இப்படி சொல்லுதே, என் வாழ்க்கை அப்படி இருக்குதா அப்படின்னா நீங்க ஆண்டவர் எங்கேயுமே தேட வேண்டாம். வசனத்துபடி வாழ்க்கை அமைத்து கொண்டா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்க பக்கத்துல இருப்பார். நான் அதை உணர்றேன். எப்பவுமே நான் பெருமைக்குள்ள சொல்ல தேவ சந்நிதி இல்லை, என்னோட ஆண்டவருக்கு நான் ஒவ்வொரு நிமிஷம் உணர்றேன். என் ஆண்டவருக்கு எனக்கு என் ஜெபம் அப்படித்தான். நான் என்ன தப்பு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு இருக்கிறேன். நான் அதை விடுபட விரும்புறேன், அதுக்கு மன்னிப்பு கேட்க விரும்புறேன், அதை சீர்படுத்த விரும்புறேன், அதை விட்டுவிட விரும்புகிறேன், அதுக்கு கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். எப்பவும் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பேன். நான் தப்பு செஞ்சா உடனே தப்புன்னு நான் ஆண்டவர் உணர்த்துவார். எனக்கு இது தப்புன்னு தெரிஞ்சு உடனே ஆண்டவர் இனி அதை செய்ய மாட்டேன், என்னை காப்பாத்துங்க, நான் செய்யறதுக்கு பிரியப்படலை, அதை நான் அருவருக்கிறேன். நீங்க அருவருக்கிறத நான் அருவருக்கிறேன். நீங்க விரும்புறத பயிற்சி தான் எல்லாமே. கிறிஸ்தவ வாழ்க்கைய தினமும் பயிற்சி எடுக்கணும். ஜெபம், வேத வாசிப்புன்னு சொல்லி. சரி, யோவான் எழுதின சுவிசேஷத்துல அந்த 15 அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள் எதுவோ அது உங்களுக்கு. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? இப்ப சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும். வேத வசனம் சொல்லுது. இப்ப நான் பேசுறது உலக வார்த்தையா தேவ வார்த்தையா? தேவோட வசனத்தை எடுத்து பேசுறேன். இதை கேட்டு இந்த காதுல வாங்கி வாங்க பாஸ்டர், அந்த காதுக்குள்ள போனா கூட ஏமாந்து உள்ள போயிடணும், இந்த காதை அப்படியே பிளாக் பண்ணிக்கிறேன், கேட்டு அப்படியே போயிடணும். எவ்வளவு ஊதினாலும் தன் காதை அடர்த்தி கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுக்கு யோவான் தானே சொல்றாரு, செவிட்டு விரியன்களே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு. 1000 சத்தியத்து கேட்கிறோம், 1000 வார்த்தை பாசத்தோட வார்த்தை கேட்கிறோம், ஒன்னும் செய்ய மாட்டோம். அந்த வார்த்தையில என்ன செய்யறதுல நிலைத்திருக்கல. ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? பாஸ்ட் வார்த்தை கேட்க வேண்டாம், பாஸ்ட் சொல்ற வார்த்தை கேளு தான் பேசுறேன். பாஸ்ட் வார்த்தை கேட்கணும் அவசியமே கிடையாது. பாஸ்ட் நல்லவனா கேட்டணும் அவர் பார்த்துக்குவாரு. ஆனா பாஸ்டோட தேவோட வார்த்தை நீ கேட்கலன்னா நீ என்ன செய்ய மாட்ட? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்ட. வேதம் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை
அப்ப வேத வசனம் என்ன சொல்லுது? தேவட வார்த்தை எனக்குள்ள இருக்கா? என்ற தேவட வார்த்தை எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையில் நிறைந்தவராய் நமக்குள், யோவான் 1:14 என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாமிசம் கிருபையுமாகி நமக்குள் வாசம் பண்ணினார். இப்போ வேத வசனம் யார் அந்த வார்த்தை? அங்க அதான் சொல்றாரு, நீங்கள் என்னிலும். நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம போறோம். என் வார்த்தை உங்களிலும். இப்போ நல்லா கவனிங்க, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். ரெண்டாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அதான் நிலைத்திருக்க முடியும். ஒரு ஸ்டெடி மைண்டா வாழணும். ஸ்டெடி மைண்ட்னா கஷ்டம். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, ரொம்ப நல்ல நண்பர், நல்ல ஒரு யதார்த்தமான மனுஷன். இது வீடியோ பார்ப்பார். அவரு தெரியும், நான் சொல்லுவேன்னு. ஒரு நாளைக்கு போனேன்னா இப்படி உட்காந்துருப்பாரு டேபிள் போட்டு, ஒரு நாளைக்கு போன இப்படி டேபிள் போட்டு உட்காந்துருப்பாரு, ஒரு நாள் பத்தி இருப்பாரு, ஒரு நாள் உள்ள போயிருப்பாரு, ஒரு நாள் வெளியே இருப்பார், சும்மா ஆல்டர் பண்ணிட்டே இருப்பார் அந்த ரூமை. ஏன் நான் இப்படி பண்ற? இனிமேல் இதான் ஃபர்ஸ்ட் ஆண்டர் ஜெபம் பண்ணி இனிமேல் மாத்த மாட்டேன் பாஸ்டர். அடுத்த நாள் மாத்தி வச்சிருப்பாரு. ஏன்னா அவருடைய விசுவாசம் என்னன்னா, எனக்கு சௌரியமா இருக்குன்னு அவரே சொல்லி அவரே தேற்றிக்கொள்வார். அதல்ல, ஒரு நாள் வியாபாரம் எல்லாம் மாத்திருவாரு. இப்படி வச்ச வருமா? இதுக்கு பேர் கத்து நல்லவர். அவர் வசதிக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பார்க்கிற ஒரு ஆவி அவர்கள் மறைமுகமா கிரிச்சது. நான் மறைமுகமா சொல்றேன், அது பெரிய ஆவி, மோசமான ஆவி. அவன் பாத்தீங்கன்னா அடுப்பு பக்கத்தால லெட்டின் ரூம் வச்சிருப்பான். குழம்பு வாசனையும் தெரியாது, அந்த பேட் வாசனையும் தெரியாது. கட்ட தூங்க ராசினுமா, அக்கினி மூளை, குபார மூளை, அந்த மூளை, இந்த மூளை. முதல்ல மூளை இருந்துச்சுன்னா போதும், சரியா வாழலாம். வேதம் சொல்லு. போன வாரம் வெள்ளிக்கிழமை கூட வீட எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையா கிறிஸ்துவ அழகா சொன்னாங்க. நம்ம அந்த இப்படி போயிடக்கூடாது. ஏன்னா நிலையற்ற வாழ்க்கை. இப்படி உட்கார்ந்தா நல்லா இருப்பனா, இப்படி இருந்தா நல்லா இருப்பனா, இப்படி இருந்தா நல்லா இருப்பனாங்கிற மாதிரி கிறிஸ்தவத்துல இப்படி வாழ்ந்தா நல்லா இருப்பனா அப்படி மாம்ச முயற்சி வீண் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சக்கிரியை அழித்தில்லானால் ஆவியிலே பிழைப்பீர்கள். ஆசீர்வாதம் வருது, உன் கண்ணுக்கு தெரிவது ஆசீர்வாதம் அல்ல, அது அழிந்து போவது. கண்ணுக்கு தெரியாததுதான் ஆசீர்வாதம். எதிர்பார்க்காமல் கிடைப்பதுதான் ஆசீர்வாதம். வேலை செஞ்சா 10 சம்பளம் கிடைக்கும், அது பேர் ஆசீர்வாதம் கிடையாது. வேலை செஞ்சா கூலி கிடைச்சிருச்சு, சம்பளம் என்ற என்னப்பா சார் 25,000 கொடுத்துருக்கீங்க, என் சம்பளம் 20,000, 5,000 உனக்கு போனஸ், உனக்கு சம்பளம் உயர்வாயிருக்கு, அது பேரு ஆசீர்வாதம். இந்த 20,000 வேலை செய்யறேன், எனக்கு 25,000 கிடைச்சிருக்கு, அது ஆசீர்வாதம். அதனாலதான் கூட கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னா, நாம் அவரை நிலைத்திருக்கிறதுல ஸ்டாண்டர்ட் மைண்ட் அப்பப்ப மாத்துக்கிறது. நிலையற்றவர்கள் ஒரு கம்பெனி இருப்போம், அடுத்து ஒரு வருடம் இன்னொரு கம்பெனி இருப்போம். ஏன் அப்படின்னா, இவன் எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறான், இதை விட சம்பளம் அங்க இருக்கு, அடுத்து நான் அங்க சம்பளம், இப்படியே சுத்தி வரும்போது நல்ல ஒரு பெரிய கம்பெனி உன்னை எடுத்துக்காது. ஸ்டாண்டர்டான கம்பெனி, ஒரு பிராண்டட் கம்பெனி உன்னை எடுத்துக்காது. அவன் நிலையற்றவனா இருக்க, இங்க நிலை இருக்க மாட்டான். என்னுடைய நண்பர் நல்ல படிச்சவர், படிச்சு ஒரு பெரிய இன்னைக்கு கம்பெனி சொசைட்டில ஒரு பெரிய கம்பெனி அது. அந்த கம்பெனில இன்டர்வியூ மேனேஜருக்கு போயிட்டார், போஸ்டிங் போயிட்டார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறாங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியாச்சு, ஓகே ஆயிடுச்சு. கடைசி அந்த பாஸ் கேட்கிறாரு, உட்காருங்க அம்மா அவருக்கு அப்பாயின்மெண்ட் போடுறோமா அப்படின்னு. அப்பாயின்மெண்ட் அடிக்கணும் கேட்கிறாரு. ஏன் அந்த கம்பெனி நின்னீங்க முதல்ல? இந்த கம்பெனில அது ஒரு விளங்காத கம்பெனிங்க, ஸ்டாப் அப்படின்ட்டு. என்ன சொன்னீங்க? அது விளங்காத கம்பெனி, சாரி நீங்க கிளம்பலாம் என்று சொன்னா. அந்த லூசர் பம்பல் இருந்தாள் அப்படின்னு நான் சொன்னேன். நீ அந்த கம்பெனி கேவலப்படுத்த, நாளைக்கு இந்த கம்பெனி வெளியே போய் என்ன சொல்லுவ?
புரியுதா? உன் வாயின் மொழியால் சிக்குண்டாய். ஆசாரியின் உதடுகளிலே வேதத்தை தேடுவார்களே. கிறிஸ்தவ வாயில் என்ன வரணும்? ஒரு பாஸ்ட் ஒரு விசுவாசி வீட்டில் உட்கார்ந்து ஒரு விசுவாசி கூட பேசிக்காரு, கவுண்ட் மணி ஜோக் சொல்லிட்டு இருக்கிறார். பாஸ்ட் விசுவாசி கையெழுத்து அப்படின்னு இருக்கிறாரு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஏத்துக்கிறாரு. வசனம் சொல்ற என்ன ஏத்துக்க மாட்டாங்கிறாரு. என்ன உபதேசம்? இன்றைக்கு உலகம் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உன்னதமான தேவனுடைய வார்த்தை கேட்க பிரியம் இல்லை. ஒண்ணுமே இங்க பிரசங்க கேட்கறீங்க. இந்த பிரசங்க கேட்கிற யூடியூப்ல போய் எத்தனை பேர் வீட்டுல பாக்குறீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா பிரசங்க கேட்டும் இல்ல, அது நிறுத்தி கேட்டு நம்ம நோட்ஸ் எடுக்க மாட்டோம். ஆனா அதே பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளால சிரிச்சு அதை பார்த்துட்டே இருப்பான். 10 முறை பார்ப்பான். குரங்கு, நாய், பேனு, பிசாசு, சண்டை போடுறது, கொலை பண்றது, அசுத்தமானது, இது எல்லாம் பார்க்கிறோம். தேவட வார்த்தையை தேவட காரியத்தை செய்ய மாட்டோமோ? அவர் வார்த்தையில நிலைத்திருந்தால் அந்த வார்த்தை யாரு? நீ இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். அப்ப ஜெபத்துக்கு பதில் வராத காரணம் நம்ம அவரில் நிலைத்திருக்கல, அவரோட வார்த்தையில நிலைத்திருக்கல.